ஹெல்மெட்லேயே ஈடுகடவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்குங்க. இந்த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மொபைல் ஹோல்டருங்க. இந்த சைக்கிள் ஓடுறவங்க பைக் ஓடுறவங்களாம் விளாக் பண்ணும்போது அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஹாஃப் ஹெல்மெட் தான் வச்சிருப்போம், ஃபுல் ஹெல்மெட் இருக்காது. ஃபுல் ஹெல்மெட் இருந்தால் ஈஸியாக வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து கேமரா வந்து வச்சுக்கலாம். பட் ஹாஃப் ஹெல்மெட்லாம் இருக்க சொல்ல இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சைக்கிளிங் ரைட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைக்கிள் வந்து பை பண்ணியிருந்தோம், ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தே நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். அதுக்கான ப்ரைஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். அதை வச்சு ஒரு விளாக் பண்ண போகிறோம், வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து அதில் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒன்றும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுத்துலேயும் தரேன், போய் வந்து பாருங்கள். நீங்களும் ஒரு கம்மியான விலையில் சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து வாங்கலாம். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு. இதை பற்றி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தாங்க இது வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து பிரித்து காட்டிட்டாங்க. ஓகேவா, எந்த டேமேஜும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் ஒரு மொபைல் ஹோல்டர், அதுக்கப்புறமா வந்து அந்த செஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த என்ன சொல்கிறது அதுக்கப்புறமா ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து செட் பண்ணுறதுக்குலாம் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த புக்லெட்டை பார்த்து நான் ஒரு வழியாக எப்படியோ வந்து அதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜர்னி தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட 100 டேஸ் சேலஞ்சாக வந்து பண்ண போகிறோம். டெய்லி நாளையிலேருந்து டே 1 நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரீச் வந்து செட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 100 டேஸ் வந்து சைக்கிள் வந்து ஓட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் தான். அந்த ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணணுன்ற ஒரு ஜேர்னி தான் 100 டேஸ். இவ்வளோ கிலோமீட்டரில் ஓட்டினா நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுதுன்றதை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து அந்த 100 டேஸ் சேலஞ்சே நம்ம சேனலில் வந்து பண்ண போகிறோம். நீங்களும் வந்து சைக்கிள் ஓட்டி உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நானும் பிகினர் தான், எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு கோல் வச்சு செட் பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலான்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த மொபைல் செஸ்ட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அடப்பையனடா கையோடு வந்துருச்சு பாவி சொல்லிட்டு, இந்த மொபைல் செஸ்ட் ஹோல்டரை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து வில்லேஜ் தாங்க. வில்லேஜ்ன்றதுனால யாருக்குமே இதை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. இப்போ நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இதை நான் மாட்டிக்கிட்டு வெளியே போகணுன்னு வச்சிங்களேன், எல்லோரும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க, என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, போக பழகிடுவாங்க எல்லாருக்குமே. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து டே 1 வந்து நான் ஆரம்பிக்கிறேன். தரமாக பண்ணுறோம், வெயிட் லாஸ் வந்து அடித்து தூங்குறோம், வெயிட்டு ஃபேட்டு எல்லாத்தையும் குறைச்சி செம்ம ஃபிட்டாக மாசாக ஆகுறோம். ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேருந்து நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன், எவ்வளோ வந்து குறைக்க போகிறோம், அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ்ன்றது எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் வந்து உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபேட்டை முக்கியமாக லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. சைக்கிள் இருக்குது, சைக்கிளை வச்சு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது. ஆல்ரெடி நான் கொஞ்சம் இப்போ தான் சைக்கிள் வாங்கணும், கொஞ்சம் ஓட்டி ஓரளவு கொஞ்சம் வந்து நார்மல் ஸ்பீடில் போகிற மாதிரி ஓட்டி ஓரளவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 100 டேஸ் போக கண்டிப்பாக வந்து சைக்கிளிங் வந்து பிக்கப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் நான் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சைக்கிள் ஓட்டுவேன். அதுக்கப்புறமா ஒரு 5-6வது படிக்கும் போதே அப்போவே நான் சைக்கிளிங் வந்து விட்டுட்டேன். அந்த நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா தரமாக இருந்திருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கண்டினியூ பண்ணி இது பண்ணிடலாம். சரி, ஓகே. எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதான் அவுட்லுக்குங்க. இதான் பார்த்தீங்கன்னா அவுட்லுக், நீங்களே பாருங்கள், இப்படி தான் வந்து இருக்குது. இதை வச்சு கொஞ்சம் டைட் பண்ணணும். ஸ்க்ரூஸ் வச்சு கொஞ்சம் ஸ்க்ரூஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி ஸ்பேனர் இல்லைங்க, திருப்புள்ளி வச்சு கொஞ்சம் டைட் பண்ணணுங்க. டைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பக்காவாக வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இதோட அவுட்லுக். சரி, ஓகே. நம்ம நாளையிலேருந்து தரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 392 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். ஆஃபர்ஸ்லாம் போகும்போது இன்னும் கம்மியான ரேட்டுக்கே வந்து கிடைக்கும். மீஷோலையும் அதுக்கும் கம்மியான ரேட்லேயே கிடைக்குங்க. ஆனால் மீஷோவில் ஆர்டர் போட்டேன், பட் அது வந்து வரல. அது வந்து 2-3 வாட்டி கேன்சல் ஆகிடுச்சு. அதனால தான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் போடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். இப்போ வந்து அதில் வந்து நான் மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ரூ வச்சு திருப்புள்ளி வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம்னா ஃபிட்டாக வந்து நின்றுடும். சரி, ஓகே. அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோஸை தரமாக கொடுக்குறோம், ஓகேவா? சரி, ஓகே. ஷார்ட்ஸ் வீடியோஸில் நாளையிலிருந்து சந்திப்போம்.